அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு காப்பி கடை. கதையாசிரியர் வா சேகர். கதை பதிவு டிசம்பர் 27, 2017. தவறு செய்தால் நிச்சயமாக தண்டனை உண்டு. ஆம், அதே போலத்தான் மலேசியாவில் இருக்கக்கூடிய சுங்கை போல சிறைச்சாலையில், அதே போலத்தான் வெளிநாடுகளிலும் பல்வேறு சிறைச்சாலைகள் உள்ளன. அதில் குறிப்பாக மலேசியாவில் சுங்கை பூலோ சிறைச்சாலை ஒன்று உள்ளது. அதில் மற்றவர்களை விட நம்மவர்கள் மட்டுமே அதிகமாக இருக்கின்றனர். நம்மவர்கள் நாளைக்கு நாள் குற்றம் அதிகமாக செய்து அந்த சிறைச்சாலைகளில் நம்மவர்களே அதிகமாக இருக்கின்றனர். மற்ற நாட்டினவர்கள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றனர். இந்த சிறைச்சாலை பற்றிய சிறுகதையை வா சேகர் அவர்கள் காப்பி கடை என்ற சிறுகதையில் எழுதியுள்ளார். அந்த சிறுகதையை தான் நாம் பார்க்கலாம். வாருங்கள் சிறுகதைக்குள் செல்வோம். காலை மணி 9. மருதுமுத்துவின் காப்பி கடையில் சபை கூடிவிட்டது. சபை என்றதும் நீங்கள் பெரிதாக எதையும் கற்பனை செய்து கொள்ளாதீர்கள். கதிரவன், முகுந்தன், சிவா, அன்பரசு ஆகிய 4 பேர்கள் தான் அந்த சபையின் உறுப்பினர்கள். தினமும் 9 மணிக்கு மருதமுத்துவின் காப்பி கடையில் கூடும் அவர்கள் நண்பகல் 12 வரையில் பல விஷயங்களை அலசி ஆராய்வார்கள். அரசியல், பொருளாதாரம், வணிகம், நாட்டு நடப்பு என்று பல தரப்பட்ட விஷயங்களை பற்றி ஆழமாக விவாதிப்பார்கள். நாடாளுமன்றத்தில் கூட அந்த அளவிற்கு ஆழமான சுதந்திர கருத்து பரிமாற்றம் நடக்குமா என்று எனக்கு தெரியாது. அன்று வழக்கம் போல் சபை கூடிவிட்டது. இதோ இந்த செய்தியை கொஞ்சம் கேளுங்க. குரலை உயர்த்தி படிக்க ஆரம்பித்தார் அன்பரசு. சுங்கை புலோ சிறைச்சாலையில் உள்ள கைதிகளில் நம்மவர்கள்தான் அதிகமாம். அட, உண்மையாகவா? சாதனைக்குரிய செய்தி ஒன்றை கேள்விப்பட்டது போல் வியந்து போனார் சிவா. போன வருடம் சிறையில் அடைக்கப்பட்டவர்களை விட இந்த வருடம் கைதிகளுடைய எண்ணிக்கை 8 விழுக்காடு உயர்ந்து இருக்கிறதா? அதிலும் பெரும்பாலோர் 18 35 வயதுக்கு உள்பட்டவர்கள்தான் அதிகமாம். சீன மலாய்க்கர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிற நேரத்தில் இந்தியர்களுடைய எண்ணிக்கை கூடி கொண்டு வருகிறதாம். எல்லோருக்கும் புரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறுத்தி நிதானமாக படித்தார் அன்பரசு. இந்திய சிறுகதையில் நாம் தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதிகமாக தவறு செய்து சிறைச்சாலைக்கு செல்பவர்களில் நம்மவர்களே அதிகமாக இருக்கின்றார்கள். மற்ற நாட்டவர்கள் மிகவும் குறைந்து கொண்டே வருகிறார்களாம். ஆனால் நம் நாட்டு மக்கள் அதிகமாக தவறு செய்து சிறைக்கு சென்று கொண்டு வருகிறார்கள். இன்றைய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.